ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நேற்று பார்த்ததோட அதாவது போன எபிசோடில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா நந்தி ஹில்ஸு, அதோட கண்டினியூவேஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். அந்த கோவிலில் சுப்பிரமணியா பார்த்துட்டு ரிட்டன் வரும்போது இந்த மாதிரி நிறைய அந்த உட்டன் பீஸ் நிறையா பார்த்தோம். அனிமல்ஸ் மாதிரியே இருந்துச்சு. அதை தான் திரும்பி பார்த்துட்டு வரோம். இப்போ வந்து அங்கேயே வந்து கோவிலில் குளம் இருக்குதுங்க. அந்த குளத்தை பார்க்கலாம். கோவில் குளம் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்குள்ளார போனால் தான் அந்த குளம் இருக்குது. பாருங்கள், அந்த குளத்தில் அழகாக வந்து ஒரு மங்கி வந்து தண்ணி குடிச்சிட்டு இருந்துச்சு. அந்த குளமும் அழகாக இருக்குது. அது வந்து தண்ணி குடிச்சிட்டு இருந்துச்சு. யோக நந்தீஸ்வரர் கோவிலுடைய திருக்குளம் தான் இது. அங்கே போயிட்டு பாருங்கள், அதுவும் ரொம்ப அழகாக இருக்குது. தண்ணி இருந்துச்சு. அங்கே ஒரு ஞாபகத்துக்காக ஒரு ஸ்டில் எடுத்துக்கிட்டோம். இங்கே பாருங்கள், இந்த மங்கி வந்து அழகாக அந்த குளத்தில் வந்து தண்ணி குடிக்குது. தண்ணி குடிச்சிட்டு போகுது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது கூட பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் நம்ம கூட வீட்டில் இந்த பறவைங்கள்லாம் வர்றதுக்கு மேலே மொட்டை மாடியில் ஒரு கப்பில் எப்போதும் தண்ணி வைப்பேன். அதனால் நம்ம பரவாயில்ல, குளம் இருக்கிறதுனால இந்த மலை மேலே இருக்கிற குரங்குகளுக்கு தண்ணீர் குடிக்கிறதுக்கும் வசதியாக இருக்குது. இப்போ அந்த கோவில் பிரகாரத்தில் வந்து திரும்பி போகிறோம். இதெல்லாம் அப்படியே அந்த அந்த குன்றை வந்து மலையவே குடஞ்சி வச்சுருக்காங்களேங்க. இது அப்படியே இப்போ நம்ம கோயிலை விட்டு பார்த்து முடிச்சாச்சு. ஃபுல்லாக பிரகாரம் வந்தாச்சு. கோயிலை விட்டு வெளியில் போகிறோம். நம்ம வெளியில் போய் நான் எழுத்தாப்பில் வரும்போதே நான் காமிச்சேன். இதுவும் ஒரு வியூ பாயிண்ட்டு தான். அங்கேருந்தும் நம்ம அந்த சைட் சீயிங் பார்க்கலாம். நம்ம பாருங்கள், இங்கேருந்து இது அதுக்குன்னே இது கட்டி வச்சுருக்குறாங்க. இந்த சைடில் போஸ் கொடுக்குது பாருங்கள். கீழே ஃபுல்லாக எல்லாம் கிளியராக தெரியுது. எவ்வளோ ஃபாகு பாருங்கள். இப்போ கூட ஏங்க பாருங்கள், அதுக்கு பக்கத்தில் தான் அந்த காட்டேஜ் இருக்குது. இது அப்படியே பெங்களூரு காட்டேஜில் வந்து தங்குறவங்க வந்து கார் இருந்தால் கார் எடுத்துகிட்டு வரலாம். அவங்க வந்து அவங்களுக்கு வந்து இந்த டிக்கெட் கிடையாதுன்னு நினைக்கிறாங்க. காட்டேஜ் அமௌண்ட்டோடையே சேர்ந்து வந்துடும். அவங்க வந்து கார் எடுத்துகிட்டே உள்ளார ஃபுல்லாக எல்லாம் சுற்றலாம். கார் எடுத்துகிட்டு உள்ளாரே போகலாம். அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதனால் கார் வந்து நேராக நடக்கணுன்ற அவசியமே கிடையாது. இப்போ நம்ம நடந்து வந்த பாதை வரைக்கும் ரோடு இருக்குது. அதில் வந்து அவங்க கார் எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், இது வந்து அந்த வியூ பாயிண்ட்லேருந்து தான் நான் பார்க்குறேன். கீழே வந்து இந்த பார்க் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த காட்டேஜில் இருக்கிறவங்களுக்குன்னு நினைக்கிறேன். அது கொடுத்துருந்தாங்க. அழகாக இருந்துச்சு. பாருங்கள், இது எல்லாமே காட்டேஜ் தான். இது சைடில் தெரியறது எல்லாமே. இப்போ நான் அந்த பக்கமாக போகலாம். நம்ம இங்கே 2 குதிரை மாதிரி அழகாக புல்லில் இருந்துச்சு. இப்போ நம்ம நடந்து இந்த பக்கம் வரோம் இல்லைங்களா, இது வந்து காட்டேஜ் இருக்கிற சைடு தான். பாருங்கள், பைன் ரெஸ்டாரண்ட்டோ ஏதோ ஒன்று இருந்துச்சு. பைன் டாப் ரெஸ்டாரண்ட்டுன்னு நினைக்கிறேன். அழகாக இங்கே வந்து கூட நம்ம மேலே தங்கலாம். நம்ம ஒரு நாள் 2 நாள்லாம் வந்து எப்போதுமே இந்த ஹில்லு அந்த மாதிரி இடத்துல மேலே வந்து தங்குறது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி வந்து நம்ம இங்கே வந்து தங்கலாம். காட்டேஜ் இருக்குது. ஒரு நாள் 2 நாள் தங்கி கூட நம்ம ஜாலியாக இதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். பொறுமையாக நம்ம கார் எடுத்துகிட்டு வந்தால் ஃபுல்லாகவே காரில் சுற்றி பார்க்கலாம். இல்லை நடந்து போய் நம்ம பார்க்கலாம். இது வந்து என்னென்னா பஸ்ஸு. இப்போ நம்ம வரும்போது ஃபுல்லாக நடந்து வந்துட்டோம். 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் திரும்பி இறங்கி அவ்வளோ தூரம் போகணும் இல்லையா. முடிஞ்சால் போகலாம், இல்லையா அந்த பஸ்ஸு வந்து அங்கேருந்தே விடுறாங்க. இப்போ நம்ம வந்த வழியாக தான் இந்த பஸ் வந்து போகுது. அந்த ரோடு வழியாக தனியாக அதில் வந்து நம்ம பஸ்லேயே ஏறிட்டோம். 25 ருபீஸ் பெர் ஹெட்டு. நாங்கள் 2 பேர் ஏறிட்டோம். 50 ருபீஸ். அழகாக கொண்டு போய் ஒரு 2 மினிட்ஸ்லேயே கீழே அந்த கேட்டுக்கிட்ட விட்டுட்டாங்க. நம்ம என்ட்ரன்ஸ் வந்தோம் இல்லைங்களா, அதுக்கிட்ட கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இப்போ இந்த பிளேஸ் எல்லாமே நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண பிளேஸ் தான். எல்லாமே உள்ளார நம்ம ஸ்டெப்பில் போய் பார்த்தது அது எல்லாமே அப்படியே வந்துட்டாங்க. பாருங்கள், அதுக்குள்ளார இந்த ஒரு டேர்னிங் இருக்குது மாதிரி ரோடு இருக்குது. அழகாக அதில் கூப்பிட்டுட்டு வந்துடுறாங்க. நல்லா இருக்குது, ஜாலியாக இருந்துச்சு. எங்களுக்கு போகும்போதும் அவ்வளோவா தெரியல. மேலே படிக்கட்டெலாம் ஏறணும், மலையெல்லாம் ஏறணும். கொஞ்சம் மூச்சு வாங்குற மாதிரி இருந்துச்சு. இருந்தால் கூட அதை பார்க்குற ஆர்வத்தில் எங்களுக்கு அதெல்லாம் வந்து பெருசாக தெரியல. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாருங்கள், நம்ம போன இடமெல்லாம் தான் திரும்பி அப்படியே வருது. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து இந்த கார் பார்க்கிங் இருந்துச்சு பாருங்கள், அது கூட தெரியும் வழியில். அப்படியே வந்து நிறுத்திடுவாங்க. அந்த என்ட்ரன்ஸ் கிட்டே கொண்டாந்து நிறுத்திடுறாங்க. அங்கே வந்து நம்ம இறங்கிடணும். இறங்கி நம்ம அந்த டிக்கெட் காமிச்சிட்டு வந்தோம் பாருங்கள்.
அந்த இடத்துல வந்து நம்ம போயிட வேண்டியதுதான். இப்போ வந்து இந்த சைடில் வந்து இன்னும் நம்ம பார்க்கக்கூடிய இடம் இருக்குது, அதுவும் நம்ம பார்க்கலாம். அந்த இடம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க நேரில். உங்களுக்கு இதில் வந்து கேமராவில் எப்படி தெரியுதோ, நம்ம பார்த்தோம் பாருங்கள் அந்த சைட் சீயிங் பிளேஸ், அது கூட தெரியுது பாருங்கள். மேலே கோவில்கிட்ட போயிட்டு போனோம் இல்லைங்களா, அந்த பிளேஸ் தான் அது. எல்லாம் நடந்து வர்றவங்களாம் நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம வந்து பஸ்ஸில் வந்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ பேர் நடந்து போகிறாங்க பாருங்கள். நடந்தும் வரலாம். நம்ம திரும்ப நாங்கள் அடுத்தது கோயிலுக்கு போகலாம், இது பார்த்துட்டோன்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக இதுக்குன்னே வச்சுருந்தோம்னு வச்சுங்க. ஃபஸ்ட்டு பார்த்த இந்த பிளேஸ் தான் வியூ பாயிண்ட் இது. நம்ம திரும்ப மெல்லமாக போயிட்டு அதோட போயிடலாம். நம்ம ஒரு நாளைக்கு நந்தி ஹில்ஸ் மட்டும் அப்படின்னு வச்சுருந்தா பொறுமையாக நடந்து கூட போகலாம், ஒன்றும் கஷ்டமே இல்லை, ஜாலியாக இருக்குது. நம்ம அடுத்தது கோவில் வந்து காட்டி சுப்பிரமணியா கோயில் போகலாம் அப்படின்றதுனால நாங்கள் பஸ்ஸில் வந்துட்டோம். தெரியுது பாருங்கள் இந்த கார் பார்க்கிங் ஏரியாலாம். இப்போ என்ட்ரன்ஸில் வந்து இந்த பஸ் தாங்க இறக்கி விட்டுட்டாங்க, இறங்கிட்டோம் நாங்கள். இப்போ இந்த நந்தி ஹில்ஸில் என்னென்ன பார்க்கலாம் அப்படின்றது இந்த போர்டில் இருக்குது. இந்த இடம்லாம் நம்ம வந்து போன இடம் தான் ஒன்று ஒன்றா இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ சைடில் வந்து திப்பு சம்மர் பேலஸ் இருக்குது பாருங்கள். நம்ம அங்கே போய் பார்க்கலாம், அங்கே கிட்ட என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. பாருங்கள் இது என்ட்ரன்ஸ் தான், இது நம்ம இறங்கி வந்தது. சைடில் வந்து ரெட்டாக தெரியுது இல்லைங்களா, அது வந்து திப்பு சம்மர் பேலஸ் தான் அது. ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் கூட வேணாம், போக வேண்டாம், இங்கேயே நின்றுக்கலான்னாரு. அப்படி நம்ம வந்தது ஃபுல்லாக பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்புறம் இறங்கி போனோடனே அப்புறம் அவங்களும் வந்துட்டாங்க. இறங்கி போனேன். இது அழகாக அப்போ வந்து திப்புவோட சம்மர் பேலஸாக இருந்ததுங்க. நிறைய இப்போ இந்த நியூவாக டோர் போட்டு லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் நான் இப்போ இறங்கி தான் போகிறேன். அந்த திப்பு சம்மர் பேலஸ்க்கு இருக்குது, அது வழியாக போயிட்டு இங்கே ஸ்டெப்பு மாதிரி இருக்குது, மாடிப்படி மாதிரி இருந்துச்சு அழகாக. அதில் இறங்கி போனேன். என்ட்ரன்ஸ் இருக்குது உள்ளார. எல்லாமே ரூமாக அப்படியே பூட்டி வச்சுருந்தாங்க. உள்ளார நம்ம போக முடியாது இருந்தாலும் வெளியில் பாருங்கள் சுற்றி அது தனியாக, அது ஒரு கொஞ்சம் டவுனாக இருந்துச்சு அந்த பிளேஸு பாருங்கள். அதுக்கு மேலே எல்லாமே மேடாக இருக்குது. இருந்தாலும் அது வந்து ஒரு சூப்பராக இருக்குது. என்ட்ரன்ஸு ரொம்ப அழகாக இருக்குது, அதெல்லாம் மிஸ் பண்ண வேணான்ட்டு தான். ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த இடம் பாருங்கள். நான் சுற்றி இந்த திப்பு சம்மர் பேலஸோடைய பேக் என்ட்ரன்ஸும் இந்த சைடில் இருக்கிற இந்த சீனரிஸும் அட் டைத்தில் எடுத்துருக்குறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம இங்கேருந்து கீழே ஸ்டெப்பு போகுது, கொஞ்சம் இங்கே சுற்றி இருக்கிறத மட்டும் எடுத்துகிட்டு நம்ம கீழே போய் இறங்கி போகணும். அங்கே வந்து என்னென்னா கவி வீரபத்ர சுவாமி கோயிலும் பத்ரகாளம்மா 2 பேர் இருப்பாங்க. அப்புறம் வீரபத்ரேஸ்வரர் லிங்க வடிவில் இருக்கிறதும் இந்த கோவில் இருக்குது. அந்த கோவிலையே நம்ம இறங்கி பார்த்துட்டு வந்துடுவோம். ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிக்கணும், எதையுமே நம்ம மிச்சம் வைக்காமல் பார்த்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தோம். பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த சம்மர் பேலஸ் பேக் சைடும் அந்த ஹில்லாக இருக்கிறது, அந்த மரங்கள் இருக்கிறதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கோவில் போகணும் அப்படின்னா கீழே வந்து ஒரு 50-60 படிக்கட்டு இறங்கி தான் வீரபத்ரேஸ்வரர் டெம்பிள் கொஞ்சம் டீப்பாக தான் இருக்குது. படிக்கட்டு கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு. எங்கள் வீட்டில் கூட வேண்டாம், நீ இறங்க வேண்டாம், வீட்டில் மாடி இறங்குறதே வலிக்குதுன்ற, இங்கே வேண்டான்னு சொல்லிட்டு போயிடலான்னு சொன்னார். நான் தான் சரி வேண்டாம், நம்ம வந்துட்டோம் இவ்வளோ தூரம், ஃபுல்லாக இதை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குனேன். ஃபஸ்ட்டு அவங்க மேலேயே தான் நின்னாங்க, வேண்டாம் இவ்வளோ படிக்கட்டு இறங்கணும்னு. இல்லை வாங்கன்னு சொல்லிவிட்டு அழைச்சின்னு போயிட்டேன். கொஞ்சம் இறங்கி ஏறும்போது தான் கஷ்டமாக இருந்துச்சு, இறங்கும்போது ரொம்ப அந்த பாருங்கள் நேச்சுரல் சீனுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம இறங்கி போகிறதும் அவ்வளோ நல்லா ಹೇಳ್ತಾರೆ. எனக்கு இது மாதிரி திருவிழா இறங்கிலாம் போகணுன்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதுவும் இங்கே பாருங்கள், நீங்கள் மரம் செடி கொடிகள்லாம் அப்படியே பசுமை நிறைந்த காடாக இருக்குது, சொல்லவே வேண்டாம். நேச்சர் இல்லைங்களா, இதெல்லாம் வந்து திரும்பி கிடைக்காது. அதனால் இறங்கிட்டோம். கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கூட பரவாயில்லைன்னு சொல்லிவிட்டு இறங்கிட்டோம். ஒரு 50 படிக்கட்டு இருக்கும். இறங்கும்போது ஒன்றும் தெரியல, அவ்வளோ தூரம் அப்படி பிடிச்சிட்டு சைடில் கம்பியும் கொடுத்துருக்காங்க, அழகாக பிடிச்சிட்டு இறங்கலாம். அந்த நம்ம மேலேருந்து பார்த்தோமே அந்த சீனரிஸு இந்த சைடு இறங்கும்போது கூட தெரியுது. ரொம்ப நல்லா இருக்குது. இது மாதிரி ஒரு இயற்கை சூழலோடு நம்ம இறங்கி அந்த படிக்கட்டுனா அந்த குன்றுலேயே தான் அமைச்சிருக்காங்க அந்த படிக்கட்டு. அதுலேயே அப்படியே இறங்கி போகணும். கொஞ்சம் தூரத்துலேயே பாருங்கள் எவ்வளோ படிக்கட்டு இருக்குது. மேலெல்லாம் கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்குது. கொஞ்சம் டேர்ன் பண்ணி வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட்டு ஜாஸ்தியாக தான் இருக்குது.
இறங்கி வந்தாச்சு. இந்த கோவில் கூட பாருங்கள், மலை தான், அப்படியே அந்த குன்று தான் அது. அதுக்குள்ளாரே தான் கீழே வந்து குடஞ்சி மலையாக வச்சுருக்கிற கோவிலாக வச்சுருக்குறாங்க. அங்கே வந்து ஒரு ஐயரும் போட்டு வச்சுருக்குறாங்க. இந்த தடவை பகவான் நமக்கு இவ்வளோ ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்காங்க. அடுத்த தடவை இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குமான்றது தெரியாது. அங்கேயே தங்கிட்டு பக்கத்தில் அந்த சுவாமி கோயிலை அவர் மெயின்டைன் பண்ணிப்பாருன்னு நினைக்கிறேன். அங்கேருந்தும் ஒரு சைட் சீயிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், அந்த கேட் மாதிரி. அதில் பார்த்தோம்னா ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இது அப்படியே பனி காலையிலலாம் எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க. இந்த இடம் அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த கோவில் தாங்க இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்லேயும் அந்த ரவி வீர பத்ர சுவாமி கோவிலும் அந்த வீரபத்ரேஸ்வரர் லிங்கமாக இருக்கார். அப்புறம் பத்ரகாளமாக இருக்கிறாங்க. அந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மலையை குடஞ்சி உள்ளார இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இது சைட் சீயிங். நம்ம மேலே இருந்து பார்த்தோம் பாருங்கள். அது இப்போ நம்ம கீழே இறங்கி வரும்போது இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரிகிற மாதிரி இருக்குது. அந்த நந்திபேட்டாவுடைய அடிவாரம் தான் அது. இப்போ கோவிலுக்கு போகிறது இங்கேயும் ஒரு 2-3 படிக்கட்டு கீழே தான் போகணும். நம்ம பாருங்கள், இதுக்குள்ளார போனால் அங்கே 2 பேர் அர்ச்சனைலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரி, அப்படி கொஞ்சம் எடுத்துகிட்டு வெளியில் வரலாம் வாங்க. இங்கே வந்து நவகிரகம் வச்சுருந்தாங்க. இங்கே முருகன், வள்ளி தெய்வ யானை இருந்தாங்க. பாருங்கள் எவ்வளோ கீழே கோவிலில் வந்து அழகாக இதெல்லாம் வச்சுருக்குறாங்க பாருங்கள். இது எடுத்துகிட்டு வர்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. இப்போ அந்த படிக்கட்டு வழியாக மேலே ஏறி மெயின் கேட்டுக்கு வந்தாச்சுங்க. மேலே படிக்கட்டு ஏறும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, இருந்தாலும் ஜாலியாகவும் இருந்துச்சு. ஏறி மேலே வந்தாச்சு. இது வந்து என்ட்ரன்ஸில் வந்து வெளியில் வர்றது. வெளியில் வந்து நம்ம ஸ்டெப்பு டிக்கெட் வாங்கணும் இல்லைங்களா, அந்த இடம் கார் பார்க்கிங்க்கு வந்தாச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நந்தி ஹில்ஸ் ட்ரிப் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா குழலி கிச்சன் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு அடுத்து வந்து இது வந்து வெளியில் இருக்கிறது தான். இதுக்கு அடுத்து நம்ம வந்து காட்டி சுப்பிரமணியா டெம்பிளை அடுத்த காணொலியில் பார்க்கலாம்.